செங்கல்பட்டு திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அருந்தி 62 பேர் பலியானதை தொடர்ந்து அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கள்ளசாராயம் விற்பனை ஊக்குவிக்கும் திமுக அரசை கண்டித்து பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நீதிமன்ற வளாகம் அருகே காவல்துறையின் துணையுடன் அப்பகுதி திமுக கவுன்சிலர் உதவியோடு கள்ளசாராயம் இருக்கும் திமுக நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் 62 பேர் இறந்ததற்கு முழு பொறுப்பேற்று முதல்வர் பதவியை மு.க. ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா, திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், மகளிர் அணி பொறுப்பாளர் கனிதா சம்பத், மரகதம் குமரவேல், பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மதுரம்பாக்கம் எம்.பி. மனோகரன் உட்பட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை கழக நிர்வாகிகள், மக்கள் பிரதிநிதிகள், அனைத்து அணி பொறுப்பாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் முடிச்சூர் ஸ்ரீ பாஸ்கர் மற்றும் கணேசன் தலைமையில் முடிச்சூர் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அந்த சாராயத்தை சாப்பிட்ட சம்பவம் நீங்கள் அறிந்த ஒன்றுதான். 62 மருத்துவமனையில் இருப்பது 160 பேர் கணக்கு. ஆனால் 3 பேர் இறந்ததற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார். பக்கத்திலே யார் உட்கார்ந்திருக்கிறார் தெரியுமா? திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய